Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allahu ta'ala fil Qur'anil Kareem, A'udhu billahi minash shaitanir rajim, Bismillahir Rahmanir Rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi, ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi kurinatil barakatu bidhatihi wa muhayya wa ta'attaratil awalimu bitibi dhikrihi wa riyya. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. எல்லா புகழும் புகழ் செய்யும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தாலா ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கச் செய்து ரமலானை அடைந்து அனைத்து நோன்பை வைப்பதற்கு ஆஃபியத்தை இஸ்லாமத்தை தருவானாக. ரமலானில் அதிகம் தான தர்மம் செய்வதற்கும், குர்ஆன் ஓதுவதற்கும், தஸ்பீஹ் ஓதுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். நாம் எல்லாம் பரக்கத் பொருந்திய ஒரு மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ரமலான் மாதத்தினுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை நாம் புரிந்தால் அந்த மாதம் முழுவதையும் நாம் கண்ணியப்படுத்துவோம். ஒரு வியாபாரி சீசனுடைய நேரத்தில் தன்னுடைய முழு கவனத்தையும் வியாபாரத்திற்காக வேண்டிய செலவழிப்பார். தன்னுடைய தூக்கத்தை குறைத்து கொள்வார், தன்னுடைய உணவை குறைத்து கொள்வார், தன்னுடைய நண்பர்களோடு, தன்னுடைய குடும்பத்தினர்களோடு பேசுவதை குறைத்து கொள்வார், வெளியிலே ஊர் சுற்றி திரிவதை குறைத்து கொள்வார், வீட்டிலே முடங்கி இருப்பதை குறைத்து கொள்வார். காரணம், அதனுடைய முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்திருக்கிறார். உணர்ந்திருந்த வியாபாரிகள் ஒரு சீசன் நேரம் வருகிறது, தீபாவளியோ அல்லது மற்ற காலங்களோ வருகிற போது இந்த நேரத்தில் நாம் சம்பாதித்தால்தான் நம்முடைய வியாபாரம் சிறப்பாக இருக்கும், நம்முடைய அனைத்து காரியங்களையும் நாம் செய்து கொள்ள முடியும் என்பதை புரிந்த வியாபாரி சீசனை விடமாட்டார், அதை பயன்படுத்தி கொள்வார். அதுபோல ரமலான் என்பது நன்மைகளை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வினுடைய அருளை, அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தை அல்லாஹ் தஆலா கொட்டுகிறான். ஒவ்வொரு வினாடியும் பரக்கத் பொருந்தியது. ரமலானுடைய பகல், ரமலானுடைய மதிய நேரம், ரமலானுடைய அசருடைய நேரம், மக்ரிபுடைய நேரம், இஷாவுடைய நேரம், இரவு நேரம், தராவிஹுடைய நேரம், தஹஜ்ஜத்துடைய நேரம் என்று நீங்கள் ரமலானை நீங்கள் ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் அதனுடைய மகத்துவத்தை புரிந்தால், அதனுடைய கண்ணியத்தை விளங்கினால், அதை வீணாக்காமல் ஒவ்வொரு நேரத்திலேயும் இபாதத்தோடு நாம் கழித்து விடுவோம். நம்முடைய முன்னோர்கள், இமாம்கள், சஹாபாக்கள் ரமலானிலே
முழுவதுமாக தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள். குடும்பத்தினர்களோடு நண்பர்களோடு வீணாக பேசுவதை தவிர்த்திருக்கிறார்கள். ரமதான் மாதம் வந்துவிட போகிறது. எனவே நாம் ஏதாவது பேசுவதாக இருந்தால் ரமதானுக்கு பிறகு பேசிக்கொள்ளலாம். சந்திப்பதை கூட, ஒரு நண்பர் இன்னொரு நண்பரோடு சந்திப்பதை கூட, தன்னுடைய குடும்பத்தினர்களோடு பேசுவதை கூட தவிர்த்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். காரணம், அந்த அளவிற்கு ரமதானிலே இபாதத்தில் மூழ்கி இருந்திருக்கிறார்கள். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க இபாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். கோல்டன் சான்ஸ் என்று சொல்வார்கள். நன்மைகளினுடைய பொற்புதையல்கள் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டு விடக்கூடாது. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிகிற போது சில பறவைகள் அந்த நெருப்பு குண்டத்தை அணைப்பதற்கு முயற்சி செய்தது. சில சிட்டுக்குருவிகள் தன்னுடைய அலகால், தன்னுடைய வாயால் தண்ணீரை கொண்டு வந்து அதிலே போடுவதற்கு முயற்சி செய்தது. ஒரு பெரிய பறவை பார்த்துவிட்டு அந்த சின்ன பறவையிடத்தில், சிட்டுக்குருவியிடத்தில் கேட்டதாம், மிக உயரமாக பறக்கக்கூடிய கழுகு போன்ற பறவையே, அதனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல், அதனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல், மிக உயரமாக பறக்கக்கூடிய கழுகு போன்ற பறவைகளே அதன் கிட்ட கூட போக முடியாமல் கருகிவிடக்கூடிய இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நெருப்பு மூட்டத்தை, ஒரு நெருப்பை உன்னுடைய அழகால் நீ எடுத்து செல்கிற தண்ணீர் சில சொட்டுகள் எப்படி அனைத்தும் என்று கேட்டபோது அந்த சிட்டுக்குருவி சொன்னதாம், நிச்சயம் எனக்கு தெரியும், என்னுடைய அழகால் நான் எடுத்து செல்கிற தண்ணீர் துளிகள் நிச்சயம் அணைக்காது என்று தெரியும். ஆனால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய நபியை காப்பாற்றுவதற்கு யார் யார் முயற்சி செய்தீர்கள் என்று ஒரு வேளை கேட்டுவிட்டால் அந்த பட்டியலில் நானும் இடம்பெறுவேன் அல்லவா? ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு என்னுடைய ஒரு சில சொட்டுகள் அதுவும் காரணமாக இருக்கும் அல்லவா? அதற்காகத்தான் நான் முயற்சி செய்தேன். அதுபோல நீங்கள் செய்கிற சின்ன சின்ன இபாதத்துகள், நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தான தர்மங்கள், ஒவ்வொரு வினாடியும் நாம் மதித்து விட்டால் எந்த வினாடியில் செய்கிற இபாதத்தை அல்லாஹ்வோடு பொருந்திக் கொள்வான் என்று தெரியாது. எனவே ரமதான் முழுவதும் பரக்கத் நிறைந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, ரமலானை குறித்து சொல்கிற போது, அதாக்கும் ரமலான், உங்களிடத்தில் ரமலான் வருகிறது, ஷஹ்ருன் முபாரக்குன், அது பரக்கத் பொருந்திய மாதம் என்று சொன்னார்கள். யா அய்யுஹன் நாசு கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன், இன்னொரு ரிவாயத்தில் நபி அவர்கள் பேசினார்கள், உங்களிடத்திலே மகத்துவங்கள் நிறைந்த மிக பொக்கிஷமான மாதம் வருகிறது. அலீம், அலீம் என்கிற வார்த்தை அல்லாஹுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. ஐனு லோ ஏ மீம், அலீம். மகத்துவத்தை, மிக பிரம்மாண்டத்தை குறிப்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை அலீம் என்பது. நபியினுடைய குணத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிற போது திருக்குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருந்தீர்கள். நபியை போல் இந்த உலகத்தில் யாராலும் நற்குணத்தோடு நடந்து கொள்ள முடியாது. நபி அவர்களை போல, நபி அவர்களை அழிப்பதற்கு வந்தவர்களுக்கு மன்னிப்பு தேடினார்கள். நமக்கு வரலாறு தெரியும். நபியை கொல்லுவதற்கு முயற்சி செய்தவர்கள், நபியை வசைபாடியவர்கள், நபி அழிந்து போக வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள், அவர்களை அழிப்பதற்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பிய போது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, இவர்கள் அறியாமல் செய்தார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும்
இவர்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அழிக்க வேண்டாம் என்று சொன்னவர்கள், எதிரியை நபியை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு கூட தண்டனை வாங்கி கொடுக்காத நபி. அதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். நமக்கு யாராவது தீங்கு செய்யற மாதிரி நமக்கு தெரிந்தால், ஒருவேளை நாம் தீங்கு செய்ததாக நாம் கருதினால், அவர்கள் ஒரு தீங்கே செய்யவில்லை என்றால் கூட நம்முடைய நினைப்பில் நம்முடைய பார்வையில் தீங்கு செய்வதை போன்று தெரிந்தால் கூட அழிந்து போக வேண்டும் என்று நான் நினைக்கிறோம், அவன் இல்லாமலாக வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபியினுடைய வரலாறை தெரிய வேண்டும். எப்படியெல்லாம் மன்னித்தார்கள். அல்லாஹ் தஆலா அதனால் தான் பேசுகிறான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம் என்பதாக. அப்படிப்பட்ட அந்த அதீம் என்கிற வார்த்தையை நபி அவர்கள் இந்த ரமலானுக்கு பயன்படுத்துகிறார்கள். யா அய்யுஹன்னாசு கத் அலல்லகும் ஷஹ்ருன் அதீமுன். உங்களுக்கு மகத்துவம் நிறைந்த மாதம் உங்களிடத்தில் வருகிறது. எனவே அந்த மாதத்தை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவோம்? நம்முடைய வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வருகிறார் என்று சொன்னால் விருந்தாளியை பொறுத்து நாம் நம்முடைய கண்ணியம் கூடும். சாதாரண நபராக இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் கண்ணியம் செய்வோம். ஒரு ஊரினுடைய மிக முக்கியமான தலைவர் வருகிறார், ஒரு முதலமைச்சர் வருகிறார், ஒரு பிரதமர் வருகிறார் என்று சொன்னால் நம்முடைய கண்ணியம் எப்படி இருக்கும்? மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அல்லவா? நம்முடைய ஏற்பாடு எப்படி இருக்கும்? நம்முடைய திருமண நிகழ்ச்சிக்கு ஒரு மிக முக்கியமான தலைவர் வருகிறார் என்று சொன்னால் நம்முடைய இடத்தை எப்படி அலங்காரம் செய்வோம்? நம்முடைய இடத்தை நாம் எப்படி சுத்தமாக வைத்திருப்போம்? என்னென்ன விருந்துகளை உணவுகளை ஏற்பாடு செய்திருப்போம்? யார் பரிமாற வேண்டும், எப்படி பரிமாற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை எப்படியெல்லாம் திட்டமிட்டு செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் திட்டமிட்டு நாம் செய்வோம். காரணம், ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஏற்பட்டு விடக்கூடாது, ஒரு சின்ன குறை ஏற்பட்டு விடக்கூடாது, ஒரு சின்ன வருத்தப்படுகிற அளவுக்கு யாரும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி யோசித்து 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 திட்டமிட்டு நாம் எப்படி செய்வோமோ அதுபோல ரமலானை நாம் சிந்தித்து அதிலே வீணாகி விடாமல் அதை நாம் முழுமையாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக்கும். பரக்கத் பொருந்திய மாதம் வருகிறது என்று சொன்னார்கள். பரக்கத்தை தேடுறோம், பரக்கத்தைக்காக வேண்டி ஏங்கி கொண்டிருக்கிறோம். வியாபாரத்தில் பரக்கத்திற்காக, குடும்பத்தில் பரக்கத்திற்காக, நம்முடைய நேரத்தில் பரக்கத்திற்காக, ஒவ்வொரு நேரத்திலேயும் நாம் பரக்கத்திற்காக துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். பரக்கத் கிடைத்து விடாதா என்று. ஆனால் 24 மணி நேரமும் பரக்கத் நிறைந்தது. ரமலானிலே 24 மணி நேரம் பரக்கத் நிறைந்த மாதம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக்கும். பரக்கத் பொருந்திய மாதம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானை குறித்து பேசுகிற போது, அதாக்கும் ஷஹ்ரு ரமலான் ஷஹ்ருன் கைரு வ பரக்கத்தின். கைரு நிறைந்த மாதம், பரக்கத் நிறைந்த மாதம். எல்லாம் தனித்தனி ஹதீசுகளில் ஏராளமான ஹதீசுகள் ரமலானை குறித்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கான ரமலான், ரமலான் வந்துவிட்டால் ஃபுதிஹத் அபுவாபுர் ரஹ்மா, ரஹ்மத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் பிறர் மீது நாம் ரஹ்மத்தை காட்ட வேண்டும். நம்முடைய பிள்ளையின் மீது, நம்முடைய வேலையாட்கள் மீது, நம்முடைய மனைவியின் மீது, நம்முடைய பெற்றோரின் மீது, ஏழை எளிய மக்கள் மீது, கஷ்டப்படுகிற மக்கள் மீது எந்த அளவுக்கு நம்மால் ரஹ்மத்தாக நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மத்தினுடைய வாசலை திறந்து விடுகிறான். இதா தஹல ஷஹ்ரு ரமலான் ஃபுதிஹத் அபுவாபுஸ் ஸமா. வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, சுவனத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, சைத்தான் விலங்கிடப்படுகிறான். எந்த அளவுக்கு நம்மால் கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் பன்மடங்காக, அல்லாஹ்வினுடைய கருணைக்கு நம்மால் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட முடியாது. 70 தாயை விடவும் பாசம் உள்ளவன்,
மற்ற மாதங்களில். ரமலானுடைய மாதம் என்று வந்துவிட்டால் அதை கணக்கிட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு மன்னிக்கிறான், பனூ கலப் கோத்திரத்தினுடைய ஆடுகளினுடைய எண்ணிக்கையின் முடியின் அளவுக்கு. ஏன் பனூ கலபை குறிப்பிட வேண்டும்? முஹத்தீஸ்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்கிற போது சொல்கிறார்கள், பனூ கலபினுடைய கோத்திரத்தினர்கள் மட்டும்தான் அதிகமான ஆடை வளர்ப்பவர்கள். அவர்களுடைய ஆடுகளில் தான் அதிகமான முடிகள் இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு ஆட்டில் மட்டும் எடுத்துக்கொண்டால் கோடிக்கணக்கான முடிகள் இருக்கிற ஆட்டிலேயே பனூ கலப் என்று என்ற கோத்திரத்தினர்கள் அவர்கள் வளர்க்கக்கூடிய ஆட்டில்தான் முடி அதிகம். அவர்கள் குறைவான எண்ணிக்கையில் ஆடு வளர்க்க மாட்டாங்க. அவர்கள் வளர்த்தால் கூட்டமாக எண்ணிக்கையில் அடங்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையுடைய அளவுக்குத்தான் அவர்கள் வளர்ப்பார்கள். பனூ கலபினுடைய கோத்திரத்தினர்கள் அவர்கள் வளர்க்கக்கூடிய ஆட்டினுடைய ரோமத்தின் அளவிற்கு அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் நரகத்திற்கு தகுதியானவர்களை ரமலானிலே ஒவ்வொரு நாளும் விடுதலை செய்கிறான். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நாம் கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு விசாலமானவன், அவனுடைய மக்ஃபிரத்தை எப்படி அல்லாஹ் விசாலப்படுத்துகிறான். அந்த ரஹ்மத்துடைய சிந்தனை, மக்ஃபிரத்துடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். நாமும் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், பிறருக்கு உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறானோ, அல்லாஹ் எப்படி மக்ஃபிரத்தை விசாலப்படுத்துகிறானோ, நாமும் மக்ஃபிரத்தை விசாலப்படுத்த வேண்டும். யாரிடத்திலே எல்லாம் நாம் கோபித்து கொண்டிருக்கிறோமோ, பேசாமல் இருக்கிறோமோ, சண்டையிட்டு கொண்டு இருக்கிறோமோ, அனைவரிடத்திலேயும் நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமலான் மாதம் முஸ்லிம்களுக்கு சந்தோஷத்தை தரும். முனாஃபிக்குகளுக்கு இந்த ரமலான் மாதத்தை போல ஒரு சிரமமான மாதம் வேறு எந்த மாதமும் கிடையாது. முனாஃபிக்குகளுக்கு சிரமத்தை தரும். முனாஃபிக்குகள் கஷ்டப்படுவாங்க இந்த மாதத்தில். எனவே நாம் இந்த மாதம் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தை இருக்கிறது, சய்யிது ஷுஹூர், மாதங்களினுடைய தலைமைத்துவமான மாதம் ரமலானுடைய மாதம். சய்யிது ஷுஹூர் ஷஹ்ரு ரமலான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅம ஷஹ்ரு ஷஹ்ரு ரமலான், மாதங்களிலேயே மிக நல்ல மாதம் ரமலானுடைய மாதம் என்பதாக. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் அல்லாஹு தஆலா கொட்டி கொடுக்க தயாராக இருக்கிறார். எனவே நாம் அதனுடைய மகத்துவத்தை ஒவ்வொரு வினாடியும் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானில் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் 4. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை அதிகம் ஓத வேண்டும். சோனத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு ரிவாயத்திலேயும் ஒவ்வொரு விதமாக வந்திருக்கிறது. நாம் எல்லாம் தராவினுடைய தஸ்பீஹிலே இதை கோர்வையாக ஓதுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் நஸ்தக்ஃபிருல்லாஹ் வ நஸ்அலுகல் ஜன்னத வ நஊது பிக மினன் நார். 4 வார்த்தை தான், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு துஆவிலேயும் தொழுகைக்கு பிறகும் எல்லா நேரத்திலேயும் இதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு நஸ்தக்ஃபிருல்லாஹ் வ நஸ்அலுகல் ஜன்னத வ நஊது பிக மினன் நார். இதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நபி அவர்களை சொல்லித் தருகிறார்கள். நபி அவர்கள் ரமலானில் எப்படி நடந்து கொள்வார்கள்? அதிகம் இபாதத் செய்வாங்க. அதிகம். நபி அவர்களை போல யாராலும் இபாதத் செய்ய முடியாது. அதுவும் ரமலான் வந்துவிட்டால் அவர்கள் இன்னமும் இபாதத்தை அதிகப்படுத்துவார்கள். இது முதலாவது செய்தி. இரண்டாவது, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு துஆ செய்வார்கள். நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய பாவத்தை நினைத்து 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 அழுக வேண்டும். ஏன் ரமலானில் பாவ மன்னிப்பு கேட்கணும்? பிரபலமான நபிமொழி
ஒவ்வொரு ரமலானிலேயும் எல்லா மஸ்ஜிதிலேயும் பேசப்படுகிற செய்தி இது. இந்த ஹதீஸை சொல்லாமல் ரமலானை ஆரம்பிக்க மாட்டார்கள். மிம்பர் படியிலே நபி அவர்கள் ஏறுகிற போது ஆமீன் சொல்லிக்கொண்டே ஏறினார்கள். உங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ் கேட்டாங்க, வளமைக்கு மாற்றமாக நீங்கள் ஆமீன் சொல்லிக்கொண்டே ஏறினீர்களே, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யார் ஒருவர் என் பெயரை கேட்டு ஸலவாத்து ஓதவில்லையோ நாசமடையட்டும் என்று துஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன். ரமலானை அடைந்தும் இரண்டாவது படியில ஏறுகிற போது ரமலானை அடைந்தும் மக்ஃபிரத் தேடாதவன், பாவ மன்னிப்பு தேடாதவன் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன். மூன்றாவது படியில் ஏறுகிற போது யார் பெற்றோர் இருந்தும் அவர்களை கண்காணித்து கொள்ளவில்லையோ, அவர்களை பராமரித்து கொள்ளவில்லையோ, அவர்களை பாதுகாத்து கொள்ளவில்லையோ, அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமடையும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய நபி அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ரமலானிலே நாம் பெற்றோரிடத்தில் நாம் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். ரமலானில் அதிகமாக மக்ஃபிரத் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து வருகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தில் அழுகையினுடைய தேம்பல் இருக்குமாம், அதனுடைய ரேகை இருக்குமாம். அவருடைய முகத்தில் அழுது 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 கண்ணீர் சிந்தி அந்த கண்ணீரினுடைய அடையாளங்கள் அவருடைய முகத்தில் இருக்குமாம். அந்த அளவிற்கு அவர்கள் அழுதிருக்கிறார்கள். ஏதோ அந்த அளவுக்கு அழுதிருக்காங்கன்னா பெரிய பாவி நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு நபி யாரும் கிடையாது. ஒருவேளை நபியாக வருவதற்கு தகுதி அல்லாஹ் ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதுன்னு சொன்னாங்க. நபிக்கு பிறகு யாரும் நபி கிடையாது, நபுவத்து நபியோடு முடிந்து விட்டது. ஆனால் ஒருவேளை நுபுவத்து கொடுக்கப்படுவதாக இருந்தால் அதற்கு தகுதியுள்ளவர்கள் உமர் ரலியல்லாஹு. அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான மனிதர் தன்னுடைய பாவத்தை நினைத்து அழுதிருக்கிறார்கள் என்று சொன்னால், சதா பாவத்திலே மூழ்கி இருக்கிற நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ரமலானிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ரமலானுக்கு நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். குர்ஆனோடு நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். மஸ்ஜிதிலே நாம் அதிகமான நேரங்களை நாம் செலவழிக்க வேண்டும். வியாபாரத்தை விட்டுவிட்டு எந்த அளவிற்கு நாம் இபாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு நாம் கொடுக்க வேண்டும். வீணான பேச்சுக்களை முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மூணாவது மிக முக்கியமான காரியம், இந்த ரமலானில் புயல் காற்றை விடவும் வேகமாக அடிக்கக்கூடிய காற்றை விடவும் மிகவும் அதைவிடவும் அதிகமாக தர்மம் செய்வார்கள். அதைவிடவும் அதிகமாக தர்மம் செய்வார்கள் ரமலானுடைய காலத்தில். எனவே ரமலானுடைய காலம் என்பது அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் இது. மிகப்பெரிய கிஃப்ட் இது. நாம் ஏழைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஏழை எளிய மக்களை, கஷ்டப்படக்கூடிய மக்களை நாம் அவர்களுக்கு தான தர்மங்களை அள்ளி கொடுக்க வேண்டும். கிள்ளி கொடுக்கக்கூடாது, எண்ணி கொடுக்கக்கூடாது. தாராளமாக அவர்கள் சந்தோஷப்படுகிற அளவிற்கு நாம் தாராளமாக நாம் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவும் நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸினுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமதியிலே வருகிறது, நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு யார் ஏற்பாடு செய்து கொடுக்கிறாரோ மலக்குகளோடு முசாஃபஹா செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெறுகிறீர்கள். எனவே அதிலும் குறிப்பாக ரமலானுடைய காலம், நாம் ஒவ்வொரு பள்ளியிலும் கஞ்சி காய்ச்சுவாங்க. அதிலும் குறிப்பாக நமது பள்ளியில் நாம் தாராளமாக ஹலாலான வருவாயின் மூலமாக மட்டும், ஹராமான வருமானத்தை நீங்கள் கலந்து விடாதீர்கள். ஹலாலான வருவாயின் மூலம் மட்டும் நீங்கள் சந்தாவை கொடுங்கள், கஞ்சிக்காக வேண்டி கொடுங்கள். ரப்பினுடைய அருளுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா
நம் அனைவரினுடைய நல் அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நல் அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தருவானாக. அனைத்து நோன்பையும் வைப்பதற்கு அல்லாஹ் ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக. ஆமீன். வஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ஹதா தொழுது கொள்ளுங்கள்.